சபை கர்த்தருக்குரியது. நீ சபைக்கு ரோதமாக நீ எழும்புவானா, ஊழியக்கு ரோதமாக எழும்புவானா, என் ஆண்டவர் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? எங்க பிரின்சிபால் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாரு. ரொம்ப பிரச்சனை, வேற என்ன இல்லை, எல்லாம் எனக்கு மேக்சிமம் எங்கிருந்தா பிரச்சனை வரும். எனக்கு எங்கிருந்து பிரச்சனை வரும்? எனக்கு மேக்சிமம் பிரச்சனை சபையில தான் வரும். ஆமா, வெளியில பிரச்சனை எல்லாம் நான் பெருசா நினைக்கவே கிடையாது. அது வீட்டில் ஒரு பிரச்சனையை கூட நான் பெருசா நினைக்க கிடையாது. எனக்கு கோவப்பட்டா அடங்கிடுவா. இங்க நீங்க அடங்கக்கூடிய ஆட்களா? நீங்க அடங்கக்கூடிய ஆட்களான்னு வீட்டுல கோவப்பட்டா அவ என்ன செய்திருவா? அடங்கிடுவா. அதனால அன்னைக்கு பயங்கர பிரச்சனை. சபையில் உள்ள ஒரு முக்கியமான குடும்பத்தின் மூலமா அன்னைக்கு பயங்கர பிரச்சனை, தாங்க முடியாத வேதனை. அடுத்த நாள் பைபிள் காலேஜுக்கு போறேன். பைபிள் காலேஜ் போகும்போது அன்னைக்கு காலத்த சப்ஜெக்ட் எங்க பிரின்சிபால் டேவிட்ராஜ் 2 தடவை இங்க வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்சா கர்த்தர் சித்தமான சீக்கிரம் கூப்பிட்டு இருக்கிறேன். பாருங்க, போய் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசும்போது அவர் ஏன் அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்தானே தெரியல. டக்குன்னு உடன்படிக்கையை பத்தி பேசினாரு. உடன்படிக்கையை பத்தி பேசும்போது அங்க யோர்தானை கடக்கணும். எங்க கடக்கணும்? யோர்தானை கடந்து போகணும். அப்ப யோர்தானை கடக்கும் போது யாரு? ஆசாரியர்கள் அந்த பெட்டி என்ன செய்யறாங்க? சுமந்து செல்லுகிறார்கள். சுமந்து செல்லுகிற ஆசாரியனுடைய பாதம் தண்ணீர்ல பட்ட உடனே அந்த இடம் என்ன செய்தது? வெட்டாந்தரையானது.